வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து பென்ஷனாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்றைக்கி டேட்டில் வந்து சர்வீஸில் இருக்கீங்களோ நீங்கள் கேட்டகிரியில் பென்ஷன் அவுட் ஆகும்போது உங்களோட கேட்டகிரிக்கு எத்தனை சதவீதம் இருந்தாக்கா உங்களோட அந்த கேட்டகிரிக்கான பென்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும், அதாவது கேட்டகிரி பென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 30ஆம் தேதி அவுட் ஆன பென்ஷனரோட பிபிஓ வச்சு அவர் வந்து 3 கேட்டகிரியில் வந்து இருக்காரு. ஸோ அந்த 3 கேட்டகிரிக்குமே எத்தனை % வந்து கேட்டகிரி இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல அவரோட பென்ஷன் வந்து எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் சரி, தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனருக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஆரோட அரியர் அமௌண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிடைக்காதவங்க உங்களோட அக்கௌண்ட்டில் போயிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் மெசேஜ் வரலையோ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டில் 4 மாதத்தோட அரியர் அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதோட கேல்குலேஷன் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே 2 வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதோட டேபிளோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோட முதல் கமெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அங்கேருந்து நீங்கள் அந்த டேபிளோட உங்கள் அமௌண்ட் வந்தது வந்து கம்பேரிசன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பென்ஷனருக்குமே பொருந்தும், அதே போல் ஃபேமிலி பென்ஷனருக்குமே பொருந்தும், ரயில்வே பென்ஷனருக்குமே இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்து யாரெல்லாம் பென்ஷன் வந்து வாங்குறீங்களோ எல்லாருக்குமே இந்த டிஆரோட அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கும். டிஏ வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ஏற்கனவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பென்ஷனுக்காக இது ரிலீஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து இது எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிடைக்காதவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட சேனல் மூலிமா கான்டாக்ட் பண்ணி அதை வந்து வாங்கிறதுக்கான முயற்சி வந்து பண்ணலாம். ரெண்டாவது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2026 அன்றைக்கி வந்து பென்ஷன் அவுட் ஆன ஒரு பென்ஷனரோட பிபிஓ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 கேட்டகரி வந்து எடுத்திருக்காரு. அவர் வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு தான் வந்து அவுட் ஆனார், ஷெல்டர் அப்பாயின்மெண்ட் வந்து அவுட் ஆகலை. இந்த மாதிரி கேட்டகரிக்கும் போது இந்த கேட்டகரி பர்சன்ஸுக்கு எப்படி வந்து அவங்களோட டிசபிலிட்டி பென்ஷன் வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட கேட்டகரி பர்சன்டேஜ், டிசபிலிட்டி பர்சன்டேஜ் தகுந்தாப்பில் அவங்களோட பென்ஷனில் வந்து எவ்வளோ அதிகமாகும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிசபிலிட்டி பென்ஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓவில் என்ன மாதிரி மென்ஷன் ஆகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதுதான் இந்த ஸ்பார்ஸ் பிபிஓ. இவரோட டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் 30 ஏப்ரல் 2026. ஸோ இவர் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணவர் ஹவுல்தார். எம்ஏசிபி நாய் சுபதார் வந்து கிடைச்சிருக்கு இவருக்கு. ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே லெவல் 06 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பே டீட்டெயில்ஸு, பர்சன்ட் டீட்டெயில்ஸ், இந்த சர்வீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து இந்த பிபிஓ பற்றி மொத்த டீட்டெயில்ஸை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இவருக்கு நம்ம முக்கியமாக வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே டிசபிலிட்டி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இவரோட டோட்டல் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான கேட்டகரி வந்து இவருக்கு இருக்குது. ஸோ இந்த 3 விதமான கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரி டீட்டெயில்ஸில் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கு நானா கேஸில் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட காம்பன்சேஷன் பெய்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நோன் கொடுத்துருக்காங்க. அதாவது இவருக்கு வந்து 5% வந்து இருக்குது அந்த டிசபிலிட்டிக்கான சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5% கொடுத்துருந்தாலுமே அவருக்கான அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே இல்லை. ஸோ இவர் வந்து வாழ்நாள் முழுவதுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 கேட்டகரிக்குமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த 3 கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு எந்த விதமான தொகையும் வந்து அதிகரித்து கொடுக்கல. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டயபிட்டிஸ்க்கானது, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒபிசிட்டிக்கானது, 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபிபிக்கானது. ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நானா கேஸில் இருக்கிறதுனால அவருக்கான பர்சன்டேஜ் 5% மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 20% வந்து மாற்றலை. ஸோ அதனால் இவருக்கு இந்த 3 கேட்டகரிக்கான எந்த விதமான தொகையும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து இப்போது நம்மக்கிட்ட டிசபிலிட்டி பென்ஷன் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, அது வந்து இத்தனை சதவீதம் இருக்குது, எனக்கு வந்து போர்டில் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து அது கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டீங்க. ஸோ அந்த கேள்விக்கு எல்லாமே இந்த பிபிஓ மூலிமா உங்களுக்கு வந்து பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கேட்டகரிக்கு தகுந்தாப்புல அந்த கேட்டகரிக்கான அந்த பர்சன்டேஜ் வந்து என்னவா இருக்குது, அது வந்து 20%க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான
அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு அந்த டிசபிலிட்டி பென்ஷனுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து அந்த 23 செப்டம்பர் 2023 ஒரு லெட்டர் ஒன்று வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த லெட்டருக்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே இந்த டயபிட்டிஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அது 20% வந்து கன்வெர்ட் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணி அவங்களுக்கு டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த லெட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து இங்கே கிளியராகவே வந்து பார்க்குறீங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷன் தான் மட்டும் கொடுத்துருக்கா. சர்வீஸ் பென்ஷன் மட்டும்தான் இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி இவருக்கு டிசபிலிட்டி பென்ஷன் எதுவுமே வந்து இங்கே ஆட் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இந்த டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண பிறகு ஜென்ரேட் ஆன பிபிஓ 3 மே 2026. ஸோ இவர் வந்து ஏப்ரல் மாதம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனார். 30 ஏப்ரலுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனார். ஸோ அந்த பிபிஓவில் இந்த டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் இல்லை. 3 மேக்கு வந்து இந்த டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இவரோட ஆட் பண்ணிவிட்டு இந்த பிபிஓ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வெறும் சர்வீஸ் பென்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த சர்வீஸ் பென்ஷனுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26,400 ரூபாய் இவரோட பேசிக்காக வந்து இருக்குது. 1 மே 2026 வாழ்நாள் முழுவதும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த பிபிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக இப்போ லேட்டஸ்ட்டாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்த ஒருத்தரோட பிபிஓ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து டிசபிலிட்டி பென்ஷன் வந்து எனக்கு ஷெல்டர் அப்பாயின்மெண்ட்டில் அவுட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து கேட்குறீங்க. ஸோ உங்களோட கேட்டகரி தகுந்தாப்புல அதோட பர்சன்டேஜ் வந்து என்னவா இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களுக்கு வந்து ஸோ அந்த கேட்டகரி வந்து அட்ரிபியூட்டபிளாக இல்லை அக்ரிவேட்டடாக வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேட்டகரிக்கான டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கிடைக்கும். அதுவுமே 20% கிட்ட இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது வந்து எங்கிட்ட யாரெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டீங்களோ இல்லை இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து இது கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க அதுக்கு தகுந்தாப்புல டிசபிலிட்டி எலிமெண்ட்டுக்கான அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தாவே உங்களோட கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ சதவீதம் வந்து கிடைக்கும், ஸோ அந்த சதவீதத்தை வச்சு நீங்கள் உங்களோட டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வந்து முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.